தங்கள் ரசனையால் சினிமா உலகை வாழ வைக்கும் ரசிகர்கள் யாவருக்கும் வெட்டி விமர்சனத்தின் முதல் வணக்கம். இன்னைக்கு இந்த பகுதியில் நாம் அடுத்ததாக விமர்சனம் பார்க்கக்கூடிய படம் இயக்குனர் ஷைலேஷுடைய படைப்பில் நானியுடைய நடிப்பில் ஒரு தெலுங்கு படமாக நம்ம ஊர் திரையரங்குகளில் தமிழ்லையும் ரிலீஸ் ஆகிருக்கக்கூடிய ஹிட் த தேர்ட் கேஸ் படம் எப்படி இருக்குது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தினுடைய கதை அப்படின்னு எடுத்துக்கிட்டால், படத்தினுடைய கதாநாயகன் அர்ஜுன் சர்க்கார் ரொம்பவும் ரூத்லெஸ் அண்ட் ஹானஸ்டான போலீஸ் அதிகாரி. அவர்கிட்ட ரொம்ப ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு கேஸ் வருது, கொலை கேஸு. அந்த கேஸை அவர் எப்படி முடிக்கிறாரு அப்படிங்கிறது தான் இந்த ஒட்டுமொத்த படமுமே. பொதுவாக இந்த ஹிட் பட சீரீஸ் எடுத்துக்கிட்டாலே இது வந்து மிஸ்ட்ரி அண்ட் சஸ்பென்ஸ் கிரைம் த்ரில்லர் சார்ந்த ஒரு படம். ஓப்பனிங்லேயே நான் உங்ககிட்ட ஒரு டிஸ்க்ளைமராக சொல்லிடுறேன், இந்த படத்தை போட்ட மாட்டலும் மிஸ்ட்ரி, சஸ்பென்ஸு, கிரைம் த்ரில்லர், அதே மாதிரி ரொம்ப ஹார்ட் கோர் வயலன்ஸை விரும்பக்கூடிய ஆடியன்ஸுக்கு தான் இந்த படம் செட் ஆகுமே தவிர, அதர் தென் ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு இந்த படம் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 10% கூட செட் ஆகாது. அதையும் சொல்லிடுறேன். எப்பா 2-3 சீனை பார்த்து எனக்கே மெர்சில் ஆகிடுச்சு. அந்த அளவுக்கு ரொம்ப கொடூரமாக இந்த வயலட்டிக்கல் சீன்ஸ் எல்லாம் இந்த படத்தில் இருக்குது. இதை நான் டிஸ்க்ளைமராகவே சொல்லிடுறேன். படத்துக்கு போகணும்னு நினைக்கிறவங்க, லேடிஸு, கர்ப்பிணி பெண்கள், குழந்தைங்களை கூட்டிகிட்டு போகாதீங்க. ஏன்னா ரொம்ப கோர் மூவிஸை பார்க்கக்கூடிய, ஹாலிவுட் வயலன்ஸ் மூவிஸை பார்க்கக்கூடிய ஆடியன்ஸுக்கு கூட இந்த படத்தில் அந்த கிளைமேக்ஸ் ஒரு 1/2 hour ஓடும். அந்த இடத்துல கண்டிப்பாக ஜர்க்கடிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு நிறையவே இருக்குது. இப்போது இந்த படத்தினுடைய ப்ளஸ் அண்ட் மைனஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, இந்த படம் வந்து கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்குமே சும்மா சொல்லக்கூடாது, எக்ஸ்ட்ராடினரி. ரொம்ப நல்லாவே அந்த க்ரைம் த்ரில்லர், அந்த சஸ்பென்ஸ் க்ரைம் த்ரில்லர் ஆடியன்ஸை எட்ஜ் ஆஃப் த சீட்டில் கொண்டு வந்து உட்கார வைக்கிறதுக்கு இல்லைன்னாலுமே ஓரளவுக்கு அவங்கள சீட்டில் ஹால் பண்ணுற அளவுக்கு நிறைய விஷயங்கள் நல்லாவே கொண்டு போகிறாங்க. ஃபைட் சீக்வன்ஸ் ஆகட்டும், அந்த இன்வெஸ்டிகேஷன் மெத்தட் ஆகட்டும், ஒரு சில விஷயங்கள் நல்லாவே பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி கதாநாயகி ஸ்ரீநிதி செட்டி ஓரளவுக்கு நல்லாவே நடிச்சிருக்காங்க. அதே மாதிரி சமுத்திரக்கனி அவர் இப்போ வந்து தமிழ் படத்தை விட தெலுங்கு படங்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்து நடிக்கிறாரு. ஏன்னா தெலுங்கு உலகம் அவரோட நடிப்பை ஏற்று அவர் அங்கேயே இருங்க அப்படிங்கிற மாதிரி பிடிச்சி வச்சுக்கிச்சு அப்படின்னு சொல்லி ஆகணும். அவரோட நடிப்பும் படத்தில் ஓரளவுக்கு நல்லாவே இருந்தது. அதே மாதிரி கேமரா ஒர்க்கெல்லாம் பெரும்பாலான இடத்துல, அதாவது ஆர்டிஃபிஷியல் பிளட்டு, ஆர்டிஃபிஷியலான ஒரு சில விஷயங்கள் இருந்தாலுமே ரொம்ப நேச்சுரலாக நம்மளை பயமுறுத்துகிற அளவில் இருந்தது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்த அளவுக்கு கேமரா ஒர்க்கெல்லாம் ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணி வச்சுருந்தாங்க. ஃபைட்டிங் சீக்வன்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்குமே கதாநாயகன் டோட்டல் ஸ்க்ரீனு தனதாக்கிட்டு டாமினேட் பண்ணுறாரு. ஓரளவு நல்லாவே இருந்தது. பட் படம் செகண்ட் ஹாஃபை நோக்கி போகும்போது தான் அதை ஃப்ரீ கிளைமேக்ஸு, ஃப்ரீ இன்டர்வலுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் படம் டோட்டலாகவே டல் அடிக்குது. ரொம்ப கிளேஸியாக விளக்கணையில் போட்டு வெண்டைக்காய் மாதிரி ரொம்ப கதையை ஸ்லோ பண்ணிடுறாங்க. பட் அந்த கிளைமேக்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour ஓடுதுங்க. அந்த 1/2 hour கிளைமேக்ஸ் தான் படம். அந்த செகண்ட் ஹாஃப், ஃபஸ்ட் ஹாஃப் முடிஞ்சு செகண்ட் ஹாஃப் தொடங்கி ஒரு கொஞ்ச நேரம் நீங்கள் சீட்டில் உங்களை நீங்கள் ஹால் பண்ணி உட்கார வச்சுக்கிட்டிங்கன்னா, அடுத்ததாக அந்த கிளைமேக்ஸ் ஒரு 1/2 hour ஓடுது. அதுவே ரொம்ப நேரம் ஓடுற மாதிரி இருந்தாலுமே அந்த கிளைமேக்ஸ் தான் படத்தினுடைய ஹைலைட்டு அப்படின்னு நாம் சொல்லலாம். அதே மாதிரி படத்தில் கிளைமேக்ஸில் வரக்கூடிய ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாம் உண்மையிலே சொல்கிறேங்க, நம்மளை மிரட்டி எடுத்துட்டாங்க. அந்த அளவுக்கு உச்சக்கட்ட வைலன்ஸ். இந்த மார்க்கோ படம் வந்தது பார்த்திங்களா, அதை விட 1 மடங்கு வைலன்ஸ் இந்த படத்தில் அதிகமாகவே இருக்குது. மாட்டு மூலக்கார மடப்பையன் அப்படிங்கிற மாதிரி வைலன்ஸ் சீக்வன்ஸ் எல்லாம் நிறைய எடுத்து வச்சுருக்காங்க. பட் அதுவும் பார்க்குறதுக்கு ஓரளவுக்கு நல்லாவே இருந்தது. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படம் நானி, ஸ்ரீநிதி செட்டி அண்ட் சமுத்திரக்கனி இவங்க 3 பேருடைய பர்ஃபார்மன்ஸுக்காக பார்க்கலாம். மற்றபடி யூஸ்வலாக வரக்கூடிய சஸ்பென்ஸ் கிரைம் த்ரில்லர் பாணியில் தான் இந்த படமும் எடுத்திருக்காங்க. இன்னும் பெருசாக வெங்காயத்தெல்லாம் அவங்க முடிக்கல. பட் இருந்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் இருந்தது. பெரும்பாலான விஷயங்கள் என்னடா இப்படிலாம் எடுத்து வச்சுருக்காங்க அப்படிங்கிற அளவுக்கும் இருந்தது. என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ் ஆடியன்ஸுக்கு இது வந்து ஒரு பிலோ ஆவரேஜ் ஒன்ஸ் வாட்சபிள் மூவியாக எடுத்துக்கலாம் நண்பர்களே. இந்த விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தங்களின் மேலான கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லவும் மறந்துடாதீங்க. இக்காணொலி கண்டு ரசித்த அனைத்து நல்லுணங்களுக்கும் நன்றி. மற்றும் ஒரு சிறந்த விமர்சனத்துடன் தங்களை சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெறுவது வெட்டி விமர்சனம் வெல்க தமிழ்.